ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி இந்த குரேஷா ரோஸ் ஃப்ளவர் எப்படி போடுறதுங்கிறத டுட்டோரியல் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்காக. இது ரொம்ப போடுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி போடுறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு நாட் போட்டுக்கணும். இது போடுறதுக்கு உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் டபுள் குரோஷாவும் தெரிஞ்சாலே போதும். இது ரெண்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக போட்டுடலாம். இதிலிருந்து செயின் போடணும். ஃபஸ்ட்டு 70 செயின் போட்டுக்கணும். ஸ்டார்டிங் 70 செயின்ஸ். இப்போ நான் 70 செயின் இதில் போட்டிருக்கிறேன். இது இன்ச் ஸ்டெப்பில் என்னோட யானில் 16 இன்ச்சஸ் வருது. இதே அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 4 செயின் போட்டுக்கணும். மறுபடி 1 2 3 4. இப்போ 4 போட்டுட்டு 2 ஸ்டிச் விட்டு 2 செயின் விட்டு இந்த இடத்துல டபுள் குரோஷா போடுறோம். டபுள் குரோஷா எப்படி போடுறதுங்கிறது நான் இதுக்கு மொதல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீ அடுத்து 2 செயின் போடணும். இப்போ 2 செயின் ஸ்கிப் பண்ணும். 1 2. இப்போ டபுள் குரோஷா போடணும். இப்போ 2 செயின். இதே தான் கண்டினியூ ஆகும் ஃபர்ஸ்ட் ரோவில். இப்போ 2 செயின் ஸ்கிப் பண்ணுறோம். 3rd செயினில் ஒரு டபுள் குரோஷா போடுறோம். ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுறோம். 3rd செயினில் டபுள் குரோஷா போடுறோம். ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணுறோம். 1 2. 3rd செயினில் டபுள் குரோஷா போடுறோம். இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்ட வரும். இதே தான் ஃபுல் இந்த 70 செயினும் இதே மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணும். இப்போ இதே மெத்தடில் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் 28 செக்ஸ் இருக்குது. இது 2 செயின், ஒரு டபுள் குரோஷா, 2 செயின், 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் குரோஷா போடணும். இது ஃபுல்லாக போட்டுட்டேன். 28 செக்ஸ் இருக்குது. இனி அடுத்த ரோ எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ போடுறேன். இதில் 2 செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ டபுள் குரோஷா 4 போடணும். ஒன்று, 2, 3, 4 டபுள் குரோஷா போட்டிருக்கேன். இந்த எண்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சுன்னா உள்ளே விட்டு சுத்தாமல் அப்படியே எடுத்துடணும். இப்போ அடுத்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4 டபுள் குரோஷா
அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச், 4 டபுள் crochet, நாலு டபுள் crochet போட்டேன். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்தும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 4 டபுள் crochet, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி தான் இந்த 28 கட்டத்துலையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 4 டபுள் crochet, ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இப்போ நான் இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கேன். இது வரையும் போட்டு முடிச்சிருக்கிறேன். இனி என்ன பண்ணணும்னா, இதோ ஒரு சங்கிலி போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு கட் பண்ணிடணும். ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிடணும். இப்போ இதை இப்படி உருகிடணும். இப்போ நாட்டு விழுந்துருச்சு. இதை இப்படி சுற்றி வைக்கணும். இப்படி சுற்றி வச்சிடணும். சுற்றி வச்சுட்டு தைக்கணும். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஊசியில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கோத்துட்டு பின்பக்கமாக வச்சு இதை நல்லா ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த ரோஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்னில் போட்டது. இன்னும் நிறைய டைப்பில் ரோசஸ் இருக்குது, குரேஷியாவில் போட்ட ரோசஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதை டுட்டோரியல் பார்க்கணுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த ரோஸை வச்சு நிறைய கிராஃப்ட்ஸ் ஐடியாஸ்லாம், நிறைய கிராஃப்ட்ஸ் ஐட்டங்கள்லாம் செய்யலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வால் ஹேங்கிங் எப்படி போடுறது இந்த ரோஸ் வச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.